தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை குறித்தும் தமிழகத்தில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் விளக்குவதற்காக நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பத்மபிரியா. பத்மபிரியா, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி பிரீதா. நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களில் பார்த்தோம்னா நேற்றிலிருந்து இன்று காலை வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு அடர்ந்த பனிப்பொழிவானது இருந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் இன்று காலையிலிருந்து அங்கங்கே மிதமான மழையும் சில இடங்களில் ஒரு பரவலான சாரல் மழையும் பெய்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது என்னவாக இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் மழை பொழிவானது எவ்வாறாக இருக்கும் என்பதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வை முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலுடைய தென்கிழக்கு பகுதியில் உருவானது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அது நம்மை நோக்கி இலங்கையின் வடக்கு பகுதியிலும் தமிழகத்தின் கிழக்கு பகுதியை நோக்கியும் இது நகர்ந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அது வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் நகர்ந்து வந்திருக்கிறது. இது அடுத்து எவ்வாறாக நகரும் என்று பார்த்தோம்னா மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் இது நகரக்கூடும் என்றுதான் வானியல் ஆய்வாளர்கள் கணிச்சிருந்தாங்க. ரேடார்ஸும் அப்படிதான் நமக்கு காமிச்சிருந்தது. ஆனால் அது இப்பொழுது அந்த நிலைமை மாறி இது மேற்கு திசையில் நகர்வதை தவிர்த்து இது வடக்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. அப்படி வடக்கு நோக்கி நகரும் பொழுது தமிழகத்தில் மழை பொழிவானது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஸோ அதை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது முதல்ல கடல்ல தான் இப்போ தற்பொழுது கடலில் தான் மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன நம்ம வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாச்சு. அப்போ கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற மக்கள்லாம் அச்சத்தில் இருப்பாங்க. மறுபடியும் ஒரு மழையா மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பார்த்தோம்னா அதனுடைய மழை மேகங்கள் எல்லாமே கடலுக்குள்ளே தான் இருக்கிறது. அதனுடைய சாரல் மற்றும் அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அவுட்டர் பேண்ட்ஸ் கூட கிடையாது, அதையே சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேகங்கள், குறைவான மழையை தரக்கூடிய மேகங்கள் எல்லாமே தான் நமக்கு இப்போ சாரல் மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடர்ந்த மேகங்கள், இடியுடன் கூடிய அதிக மழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் எல்லாமே இப்போ கடலுக்குள்ளே தான் இருக்கிறது. அதனுடைய திசை மாறி இருக்கிறதால கேடிசிசி ஜோன், குறிப்பாக சென்னை மக்களுக்கு தான் மிதமான முதல் சாரல் மழையானது பெய்யக்கூடும். மற்றபடி டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் அண்ட் தென் உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இனி அச்சப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்க போவதில்லை. வேணா சாரல் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேகங்களின் நகர்வை பொறுத்து. ஆனால் அதிக கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இதுதான் வானியல் ஆய்வாளர்கள் தற்பொழுது உறுதி செய்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் கேடிசிசி ஜோன் கடலோர மாவட்டங்கள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சாரல் மற்றும் மிதமான மழைக்கு தற்போது வாய்ப்பு இருக்கிறது. இது அடுத்த சில மணி நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்று சுழற்சியானது அப்படியே நகர்ந்து வடக்கு திசையில் நகரும் பொழுது ஆந்திரா மற்றும் அப்படியே இது மேல் நோக்கி வடக்கு திசையில் நகரும் பொழுதுதான் நமக்கு இன்று மாலைக்கு பிறகு மற்றும் நாளை மதியம் வரைக்குமே சில இடங்களில் கொஞ்சம் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து டெல்டா மாவட்ட மக்களும் மற்றும் தென் மாவட்ட மக்கள் மழையை பற்றி இந்த சுழற்சியை குறித்து எந்த ஒரு அச்சமும் பட வேண்டாம். சரி, இந்த சுழற்சி அடுத்து வடக்கு திசையில் நகருது இல்லையா? அப்போ இது புயலா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தற்பொழுது நிலை வரைக்கும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இருக்கு. இது புயலா வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதற்கான காரணம் என்னன்னா இந்த அரேபிய உயரழுத்தம் மற்றும் இங்க இருக்கக்கூடிய பசிபிக் உயரழுத்தம் அண்ட் வெஸ்டர்லி ட்ரஃப் என்று சொல்வார்கள். அதாவது மேற்கத்திய தாழ்வு நிலை. இந்த மூன்று காற்றுகள், இது மூன்றுமே ஒரு காற்று சுழற்சி, காற்றானது இதை மேல் நோக்கி நகர விடாமல், குறிப்பாக மேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தை கடலோர மாவட்டங்கள் ஊடுருவ விடாமல் இது அழுத்தம் கொடுத்து இதை தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த காற்று சுழற்சியானது மேற்கு திசையில் நகர முடியாமல், இந்த மூன்று காற்று உயரழுத்தங்களால் நகர முடியாமல் இது வடக்கு திசையில் நகரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் மாடலான ECM இது என்னவாக காட்டுகிறது என்றால் இது மேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடைகிற மாதிரி நமக்கு காட்டுது. ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அது அடுத்த சில நாட்களில் மாறும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், கடந்த முறை நம்மை கடந்து சென்ற குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதி கனமழையை கொடுத்த அந்த காற்று சுழற்சி
மறுபடியும் யூ டர்ன் அடித்துக்கொண்டு நம்ம தமிழக பகுதியை நோக்கி வரப்போகிறது. இதுதான் தற்போது ஒரு பெரும் ட்விஸ்டாக இருக்கிறது. என்னவென்றால் கடந்த வாரம் வந்து பார்த்தோம்னா இங்க இலங்கைக்கு அருகில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை மற்றும் கல்ஃப் ஆஃப் மன்னார் வழியாக ஊடுருவி அப்படியே தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதிகள் அப்படியே ஊடுருவி அரபிக்கடலில் கலந்து விட்டது. ஆனால் அது அரபிக்கடலில் சற்று வலுவடைந்து மறுபடியும் யூ டர்ன் அடித்துக்கொண்டு இந்த திசையில் பார்த்தோம்னா நமக்கு நல்லா கிளியராக தெரியும். யூ டர்ன் அடித்துக்கொண்டு அப்படியே கடல் வழியாக கீழே குறிப்பாக தமிழகத்தின் கீழ்ப்பகுதிகள் தென் பகுதியில் கடல் வழியாக நகர்ந்து இலங்கை அருகில் இது பயணித்து வரப்போகிறது. ஆனால் இது நமக்கு அப்போ மறுபடியும் மழை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் வந்து கடல்லையே பயணிக்க போகிறதால இது நிலத்தில் பெரிய அளவில் மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு தற்போதைய நிலை வரைக்கும் பார்த்தோம்னா இல்லை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நகர்ந்து அப்படியே இலங்கை மற்றும் அப்படி நகர்ந்து தான் போகிறது. ஆனால் இது மறுபடியும் தமிழகத்துக்கு மழையை கொடுக்க போகிறதில்ல. முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட் 91B இருக்கு இல்லையா, இந்த குறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் ஏற்கனவே நம்மை கடந்து சென்ற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான் ஈரப்பகுதம் மிகுந்த காற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலே வந்து வில்லன்களாக இந்த 3 இடையூறுகள் இருந்தாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு தேவையான ஈரப்பதத்தையும் இந்த சுழற்சி தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் தற்போதைய நிலை வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சுழற்சியானது தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழையை கொடுக்க போவதில்லை. இது சென்னை மற்றும் கேடிசிசி ஜோன் கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மற்றும் சாரல் மழையை தான் இனி கொடுக்க போகிறது. குறிப்பாக இன்று மற்றும் நாளை சென்னை மக்கள் மற்றும் கேடிசிசி ஜோன்ல இருக்கிறவங்களுக்கான மழை பொழிவானது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இது நம்மை தமிழக கடற்கரையை நோக்கி இது கரையை கடக்க போவதில்லை. இது அப்படியே வடக்கு திசையில் நகர்ந்து மேல் நோக்கி தான் வந்து போகிறது. ஸோ இது பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இனிமே வரக்கூடிய ரேர் டைமில் தான் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சுழற்சியின் தற்போதைய நிலவரம். பிரீதா, இனி நீங்கள் தொடங்கலாம். வானிலை நிலவரங்களை தெளிவாக விளக்கியமைக்கு நன்றி பத்மபிரியா.